மனிதர்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மறைகிறார்கள். இது இயற்கையின் நியதி. கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். சாதாரண பிறப்பு, சாதாரண வாழ்க்கை, சாதாரண முடிவு. இதுதான் பெரும்பாலான மனிதர்களின் கதை. ஆனால் சில மனிதர்கள் மட்டுமே விதிவிலக்காகிறார்கள். அவர்கள் தங்கள் செயல்களால் வரலாற்றின் போக்கையே மாற்றுகிறார்கள். அவர்கள் விட்டுச் செல்லும் சுவடுகள் தலைமுறைகள் கடந்தும் அழியாமல் நிலைந்திருக்கின்றன. அவர்கள் யார்? என்ன ரகசியம் அவர்கள் வாழ்க்கையில் ஒளிந்திருக்கிறது? அர்ப்பணிப்பா? தன்னலமற்ற சேவையா? புரட்சிகரமான மாற்றங்களா? அவர்கள் வாழ்க்கை பயணம் நமக்கான வழிகாட்டி. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவத்தை வெளிப்படுத்துவது சிலராலேயே முடிகிறது. அவர்கள் தங்கள் திறமைகளை, அறிவை, அர்ப்பணிப்பை இந்த உலகத்தின் நன்மைக்காக பயன்படுத்தினார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்களாக பிறந்து அசாதாரண சாதனைகளை நிகழ்த்தினார்கள். அவர்கள் விட்டுச் சென்ற பாடங்கள் நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன. அவர்களின் பாதையில் பயணிப்போம், வெற்றி பெறுவோம். வரலாறு நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் ஏராளம். வாழ்க்கையை மாற்றியவர்களின் கதைகள் நம் பயணத்திற்கான வழிகாட்டி. இந்த மனித குலத்தின் மகத்தான மாமனிதர்கள் தொடர் அத்தகைய ஆளுமைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். அவர்களின் வாழ்க்கை பயணத்தை, அவர்களின் சாதனைகளை, அவர்களின் போராட்டங்களை நாம் இந்த தொடரில் பார்க்க போகிறோம். வாருங்கள், வரலாற்றின் பக்கங்களில் ஒளிந்திருக்கும் அந்த மகத்தான மனிதர்களை பற்றி அறிந்து கொள்வோம். நீதியின் குரல். 1960 ஆண்டு மார்ச் 21 ஒரு அமைதியான போராட்டம் துயரமான நிகழ்வாக மாறியது. ஏறத்தாழ 5000 ஆயுதமற்ற ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் தென்னாப்பிரிக்காவின் சார்ட்வில்லே காவல் நிலையத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். அவர்களின் கோரிக்கை என்ன? சமமாக நடத்தப்பட வேண்டும். மூன்றாம் தர குடிமக்களாக அவர்களை ஒதுக்கிய அரசு அமைப்பில் இருந்து தங்கள் கண்ணியத்தை மீட்டெடுக்க வேண்டும். ஆனால் அவர்களின் அமைதியான நீதி கோரிக்கை கொடூரமான சக்தியை எதிர்கொண்டது. காவல்துறையினர் ஆயுதமில்லாத பாதுகாப்பற்ற கூட்டத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். 69 அப்பாவி மக்களை கொன்றனர் மற்றும் 180க்கும் மேற்பட்டவர்களை காயப்படுத்தினர். சார்ட்வில்லே தெருக்களில் ரத்தம் படிந்தது. உலகம் திகிலுடன் பார்த்தது. இந்த மக்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து போராட தூண்டியது எது? இனவெறி என்று அழைக்கப்படும் ஒரு கொடூரமான மற்றும் நிறுவனமயமாக்கப்பட்ட அபார்த்தைட் என்ற அமைப்புதான் காரணம். 20% இடம்பெயர்ந்த காலனித்துவ சிறுபான்மையினரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட அரசாங்கத்தால் 1948 அறிமுகப்படுத்தப்பட்ட இனவெறி இனப்பிரச்சனையை அமல்படுத்தவும், அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாக வெள்ளையின மேலாதிக்கத்தை பாதுகாக்கவும் வடிவமைக்கப்பட்டது. கருப்பின ஆப்பிரிக்கர்கள், கலப்பின மக்கள் மற்றும் இந்தியர்கள் உட்பட
வெள்ளையர் அல்லாத பெரும்பான்மையினர் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு அவர்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்டு தங்கள் சொந்த நாட்டிலே தாழ்ந்தவர்களாக நடத்தப்பட்டனர். சாப்வில்லே படுகொலை ஒரு திருப்பு முனையாக இருந்தது. அமைதியான எதிர்ப்பு இனவெறி ஆட்சியின் இரக்கமற்ற இயந்திரத்திற்கு எதிராக சக்தியற்றதாக தோன்றியது. இந்த படுகொலை உயிர்களை பறித்தது மட்டுமல்ல, இது சுதந்திரத்துக்கான போராட்டத்தில் ஒரு ஆழமான மாற்றத்தை தூண்டியது. ஏற்பாடு செய்த பான் ஆப்பிரிக்கன் காங்கிரஸ் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டது. வன்முறையால் அவர்களின் அமைதி நம்பிக்கை சிதைந்து அவர்கள் போக்கோ என்ற போராளி குழுவை உருவாக்கி ஆயுத எதிர்ப்பை ஏற்றுக்கொண்டனர். அதேபோல் இளம் உறுதியான தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் அமைதியான போராட்டம் இனி ஒரு விருப்பமல்ல என்று முடிவு செய்தது. 1961 அவர்கள் உம்கோண்டாவே சிஸ்வே என்ற போராட்ட குழுவை உருவாக்கினர். எந்த வகையிலாவது இனவெறியை தகர்க்க முடிவு செய்தனர். அங்கே புரட்சியின் விதைகள் விதைக்கப்பட்டன. இந்த ஆட்சி அதிக அடக்குமுறையுடன் பதிலளித்தது. பிஏசி மற்றும் ஏஎன்சி இரண்டையும் தடை செய்தது. அவர்களின் தலைவர்களை சிறையில் அடைத்தது அல்லது நாடு கடத்தியது. ஆனால் நீதி மற்றும் சுதந்திரத்திற்கான போராட்டம் மேலும் வலுவடைந்தது. இது ஒரு நீண்ட மற்றும் கடினமான போராட்டத்தின் ஆரம்பம் மட்டுமே. அது இந்த அத்தியாயத்தின் முக்கிய நபரை 27 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் அடைக்க வழிவகுத்தது. இனவெறி என்ற அடக்குமுறை அமைப்பு 1990 வரை நீடித்தது. மில்லியன் கணக்கானவர்களுக்கு ஊக்கமளித்த அந்த அசைக்க முடியாத உறுதி, தைரியம், பொறுமை கொண்ட அவர் வேறு யாருமல்ல, நெல்சன் மண்டேலா. அவரது சக்தி வாய்ந்த வார்த்தைகள் வரலாற்றில் எதிரொலிக்கின்றன. I have fought against white domination, and I have fought against black domination. I have cherished the idea of a democratic and free society in which all persons will live together in harmony and with equal opportunities. It is an idea for which I hope to live for and to see realized. But my Lord, if it needs be, it is an idea for which I am prepared to die. ஒரு புரட்சியாளன் எழுச்சி. 1918 ஜூலை 18 தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு கேப் பகுதியில் உள்ள மவேஷா என்ற சிறிய கிராமத்தில் ரோலிங்லாலா மண்டேலா பிறந்தார். பிரச்சனை செய்பவர் என்ற பொருள் கொண்ட இந்த பெயரை உடைய சாதாரண கிராமத்து சிறுவனின் வாழ்க்கை அசாதாரணமாக இருக்கப் போவதில்லை. ஒரு சாதாரண கிராமத்து சிறுவனின் வாழ்க்கை சாதாரணமானதாக இருக்கப் போவதில்லை என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. அவர் தெம்பு பழங்குடியினத்தின் அரச குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை காட்லா கென்றி மண்டேலா தெம்பு அரசரின்
ஆலோசகராக இருந்தார். அவர் ஒரு பாரம்பரியமான வாழ்க்கை முறையை வாழ்ந்தார். கிராமத்தில் கால்நடைகளை மேய்த்தார். பாரம்பரிய சடங்குகளில் கலந்து கொண்டார். அவரது தந்தை இறந்த பிறகு மண்டேலா தெம்பு அரசரின் வளர்ப்பின் கீழ் வளர்ந்தார். அவர் கிளார்க் பேரி மிஷனரி பள்ளியில் கல்வி பயின்றார். அங்கு அவருக்கு நெல்சன் என்ற ஆங்கில பெயர் வழங்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் கருப்பின மக்கள் மீது இனவெறியாட்சி திணிக்கப்பட்டது. அபார்த்தைட் என்று அழைக்கப்பட்ட அந்த கொடூரமான அமைப்பு கருப்பின மக்களை இரண்டாந்தர குடிமக்களாக நடத்தியது. அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிலே அடிப்படை உரிமைகளை இழந்தனர். 19 வயதில் மண்டேலா ஜோகன்னஸ்பர்க் நகரத்திற்கு வந்தார். அங்கு நிலவும் இன ஒடுக்குமுறை மிக மோசமாக இருந்தது. நகரத்தின் பரபரப்பான வாழ்வியல் மக்களின் கஷ்டங்களை தெளிவாக காட்டியது. ஆனால் அந்த வேதனையின் இடையிலும் அதே எண்ணங்களை கொண்ட போராளிகளை அவர் சந்தித்தார். தென்னாப்பிரிக்காவில் கருப்பின மக்களின் உரிமைக்காக போராட ஆரம்பித்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் 1912ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மண்டேலா 1944ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். வழக்கறிஞராக ஆக வேண்டும் என்ற ஆசையை மாற்றிக்கொண்டு புரட்சி தலைவராக மாறினார். ஆரம்பத்தில் ANC அமைதியான போராட்டங்களை நடத்தியது. ஆனால் இனவெறியாட்சியின் அடக்குமுறை காரணமாக அவர்கள் தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். மண்டேலா, வால்டர் சிசுலு மற்றும் ஆலிவர் டம்போ போன்ற தலைவர்களுடன் இணைந்து ANC இளைஞர் லீக்கை உருவாக்கினார். இந்த லீக் ANCயின் கொள்கைகளை தீவிரப்படுத்தியது. 1948ஆம் ஆண்டு இனவெறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது. அவர்கள் இனவெறி சட்டங்களை தீவிரமாக அமல்படுத்தினர். கருப்பின மக்களின் உரிமைகளை மேலும் பறித்தனர். ஷாப்வில்லே படுகொலை இனவெறி ஆட்சியின் கொடூரத்தை வெளிப்படுத்தியது. அமைதியான முறையில் போராடிய மக்கள் மீது காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்தியது. 69 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிகழ்வுகள் மண்டேலாவை தீவிர போராட்டத்திற்கு தள்ளியது. அவர் உம்கொண்டாவே சிஸ்வே என்ற ஆயுத பிரிவை உருவாக்கினார். இந்த அமைப்பு இனவெறி ஆட்சிக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை நடத்தியது. 1962இல் மண்டேலா கைது செய்யப்பட்டார். நாடு விட்டு புறப்பட்டு சென்றதும் வேலை நிறுத்தத்தை தூண்டியதற்கும் 5 ஆண்டு சிறைவாசம் விதிக்கப்பட்டது. ஆனால் அரசாங்கம் அதோடு மட்டும் நிற்கவில்லை. சிறையில் இருந்தபோதே அவருக்கு எதிரான பல்வேறு ஆதாரங்களை அவர்கள் தேடினர். மண்டேலா ரிவோனியா விசாரணையில் தனது பிரபலமான உரையை நிகழ்த்தினார். நான் ஒரு சுதந்திரமான ஜனநாயக சமூகத்தை விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். இந்த உரை உலகெங்கும் எதிரொலித்தது. தண்டனை அறிவிக்கப்பட்டது. ஆயுள் சிறை. நெல்சன் மண்டேலா ரோபன் தீவு என்ற கொடூரமான சிறைக்காவல் விடுதியில் அடைக்கப்பட்டார். ஆனால் இரும்பு கம்பிகளுக்கு பின்னாலும் அவரின் மன வலிமை முறியடிக்க முடியாதது. அவர் குரல் எப்போதும் உடையாதது. இது ஒரு தேசியத்தின் ஆன்மாவை மாற்றியமைத்த போராட்டத்தின் தொடக்கம் மட்டுமே. ரோபன் தீவில் மண்டேலா மற்றும் அவரது தோழர்கள் சுண்ணாம்பு கல்லுகளை உடைக்க கட்டாயப்படுத்தப்பட்டனர். கடினமான வேலை, குறைந்த உணவு,
மிகவும் மோசமான வசதிகள், இவைகள் எல்லாமே அவர்களின் மன வலிமையை உடைக்கும் முயற்சிகள் தான். ஆனால் மண்டேலா மனதின் வலிமையானவராக இருந்தார். பின்னர் மண்டேலாவை போல்ஸ்மோர் சிறைக்கு மாற்றினர். அங்கு அவருக்கு பிற கைதிகளுடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கப்பட்டது. அவர் அரசியலாளர்களுடன் கலந்துரையாடும் வாய்ப்புகளை பயன்படுத்தினார். புதிய தீர்வுகளை ஆராய்ந்து போராட்டத்தை அமைதியாக முன்னெடுத்தார். மண்டேலாவின் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிறகு அவரை விக்டர் வெஸ்டர் சிறைக்கு மாற்றினர். அங்கு அவருக்கு மருத்துவ வசதிகள் தரப்பட்டன. அதே நேரத்தில் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை அவர் தொடங்கினார். 27 ஆண்டுகள் சிறைவாசம் மண்டேலாவை உடைக்கவில்லை. ஆனால் வெளி உலகம் மாறிக்கொண்டே இருந்தது. இன ஒடுக்குமுறைக்கு எதிராக சர்வதேச அழுத்தம் அதிகரித்தது. நெல்சன் மண்டேலாவின் பெயர் மட்டுமல்ல, அவரின் இலக்கும் மக்கள் மனதில் நிறைந்திருந்தது. 1990 ஆண்டு இறுதியாக தென்னாப்பிரிக்காவின் அரசாங்கம் மண்டேலாவை விடுவிக்க முடிவு செய்தது. பிப்ரவரி 11 27 ஆண்டுகள் கழித்து அவர் சிறையிலிருந்து விடுதலையாகினார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகால சிறைவாசத்திற்கு பிறகு நெல்சன் மண்டேலா ஒரு மாற்றமடைந்த உலகத்திற்குள் நுழைந்தார். எதிர்ப்பின் சின்னமாக இருந்த அந்த மனிதர் இப்போது நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தார். அவரது முதல் வார்த்தைகள் பழிவாங்கலை பற்றியதாக இல்லாமல் ஒற்றுமையை பற்றியதாக இருந்தது. 1991 ஆண்டு அவர் ANC தலைவரானார். இன ஒடுக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வருவது அவருடைய முதல் பணி. இனவெறி ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தின் முக்கிய கட்டம். இனவெறி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர மண்டேலா பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார். அரசியல் கூட்டங்கள், சர்வதேச அழுத்தம் அனைத்தையும் ஒருங்கிணைத்து அவர் தென்னாப்பிரிக்காவை மாற்றத் தொடங்கினார். புதிய தேசத்தை உருவாக்க கசப்புக்களை மறந்து மன்னிக்கும் மனப்பான்மையுடன் கைகோர்க்க அழைப்பு விடுத்தார். அவரது அமைதியான பேச்சுவார்த்தை முயற்சிகளுக்கு 1993 ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1994 ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் முதல் முறையாக அனைத்து மக்களும் 1994 ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் முதல் முறையாக அனைத்து மக்களும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்ட தேர்தல் நடந்தது. இது தென்னாப்பிரிக்க வரலாற்றில் ஒரு திருப்புமுனை. நெல்சன் மண்டேலா அதில் வெற்றி பெற்றார். அவர் தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின தலைவரானார். உலகெங்கும் சமத்துவத்தின் அடையாளமாக அவர் உயர்ந்தார். ஜனாதிபதியாக மண்டேலா அனைத்து தென்னாப்பிரிக்கர்களும் கண்ணியத்துடன் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்தினார். அவர் தேசத்தை சுற்றி பயணம் செய்து சமூகத்தினரிடம் பேசினார். சமரசம் மற்றும் மன்னிப்பை ஊக்குவித்தார். இனவெறி ஆட்சி ஏற்படுத்திய காயங்களை ஆற்றவும் அனைத்து இன மக்களும் இணைந்து வாழவும் அவர் பாடுபட்டார். நீடித்த ஆழமான ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் உண்மையான குணப்படுத்துதல் தேவை என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கவும் அனைத்து தென்னாப்பிரிக்கர்களும் சிரித்து வாழக்கூடிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்கவும் அவர் அயராது உழைத்தார். 1999 ஆண்டு
அவர் அதிபர் பதவியில் இருந்து விலகினார். ஆனால் உலகளாவிய மனிதநேய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை அவர் நிறுத்தவில்லை. ஏழைகள், குழந்தைகள் போன்றவர்களுக்கு உதவ முனைந்தார். எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அவர் நெல்சன் மண்டேலா அறக்கட்டளையை நிறுவினார். ஏழைகள், குழந்தைகள், குறைவான மக்களுக்கு உதவ பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தார். அவர் தனது பிற்கால ஆண்டுகளை தொண்டு பணிகளுக்கு அர்ப்பணித்தார். கல்வி மற்றும் இளைஞர்களின் மேம்பாட்டில் கவனம் செலுத்தினார். தென்னாப்பிரிக்காவின் எதிர்காலம் அதன் இளைஞர்களின் கையில் உள்ளது என்று அவர் நம்பினார். அவரது மனிதநேய பணிகளுக்காக ஐரோப்பிய நாடாளுமன்றத்தால் வழங்கப்படும் சஹரோவ் பரிசு, இந்திய அரசால் வழங்கப்படும் பாரத ரத்னா விருது, சோவியத் யூனியனால் வழங்கப்படும் லெனின் அமைதி பரிசு மண்டேலாவிற்கு வழங்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் சுதந்திர பதக்கமும் வழங்கப்பட்டது. அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் டிசம்பர் 5, 2013 அன்று நெல்சன் மண்டேலா 95 வயதில் காலமானார். நீதி மற்றும் சமத்துவத்தை நாடுவதற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த ஒரு மாபெரும் மனிதரின் இழப்புக்கு உலகம் துக்கம் அனுசரித்தது. அவரது பெயரும் அவர் உருவாக்கிய மரியாதையும் நம்பிக்கையும் என்றும் நிலைத்திருக்கின்றன. அவர் காட்டிய பாதை மனித குலத்திற்கு கலங்கரை விளக்கமாக விளங்குகிறது. நெல்சன் மண்டேலாவின் கதை மன்னிப்பின் சக்தி, சமரசத்தின் முக்கியத்துவம் மற்றும் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கான நீடித்த நம்பிக்கை ஆகியவற்றுக்கு சான்றாகும். இருண்ட காலங்களில் கூட மனித நேயத்தின் ஒளி பிரகாசிக்க முடியும் என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுகிறது. இது மண்டேலாவின் கதை மட்டுமல்ல, ஒரு தேசியத்தின் விடுதலையும் மனிதனின் மன உறுதியும். அவர் போன பாதை ஒரு புத்தகமாக இருந்தால் அதில் எழுத்துக்கள் மட்டுமல்ல, இன ஒற்றுமைக்கான இனிய கனவுகளும் இருக்கும். நெல்சன் மண்டேலா என்ற பெயர் அதற்கான சின்னமாகவே தொடர்ந்து இருக்கும். நன்றி, வணக்கம்.